ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாருங்க, நிறைய பேர் ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. எதுக்குன்னா, நீங்க பிறந்திருக்கிற டேட்டு டைம் தப்பா இருக்கலாம். அப்போ நாம கை ரேகையை வச்சு ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கு கஜகேசரி யோகம் இருக்குன்னு பாருங்க. அதுக்கப்புறம் மாளவி யோகம் இருக்கலாம், பத்ர யோகம் இருக்கலாம். அது கையில ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆயிருக்கலாம், உங்க பர்த் டைம் மிஸ்டேக் ஆயிருக்கலாம். ஆனா கை ரேகை மிஸ்டேக் ஆகுது. அது பாக்குறதுக்கு நாடி ஜோதிடம் இருக்கு, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி இருக்கு, இந்தியன் பாமிஸ்ட்ரி இருக்கு, சைனீஸ் பாமிஸ்ட்ரி இருக்கு. எல்லாமே என்கிட்ட ஒரு மோர் தென் 10,000 ஹேண்ட்ஸ் போட்டோஸ் இருக்கு. ஸோ நான் இந்த ஜாதகம் கைரேகை ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. அப்போ இப்போ கஜகேசி யோகம் இங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆனா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜாப் எப்ப கிடைக்கும், கல்யாணம் எப்ப நடக்கும்னு ஒரு கேள்வி இருந்தா, அது இங்க சுக்கிர ரேகை அந்த ஏஜ்ல டச் ஆயிருந்தா, அதே டைமுக்கு சரியா அவருக்கு ராசியில கூட சுக்கிரன் குரு கிரகம் கரெக்டா அந்த டிரான்சிட்ல வந்துட்டா கண்டிப்பா அவருக்கு கல்யாணம் நடக்கும். அதனால கை ரேகை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். மேட்ச் மேக்கிங் கூட இப்ப மேரேஜ் மேட்ச் பார்க்கும்போது கூட நான் கை ரேகைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பேரோட கை பார்த்து, அங்க இருக்க லைன்ஸ் பார்த்து, அவரோட சைக்காலஜி, அவரோட தாட்ஸ் எப்படி, அவரோட கரியர் பத்தி எல்லாமே நான் சொல்ல முடியும். அதுக்காக இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல நீங்க இந்த கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா கண்டிப்பா நான் எல்லாமே பார்த்து டீட்டெயில சொல்றேன். கன்னியா ராசி 2026 மே 18ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த கன்னி ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிலேருந்து 7வது வீட்டு பார்க்கறது நம்ம பார்த்தா கண்டிப்பா அங்க இருக்குது சனி. இந்த சனினால யூஸ்வலா இந்த ஸ்லோ மூவிங் பிளானட் இல்லையா, இவருக்கு திருமணம் டிலே ஆயிடும். நிறைய நாள் இந்த ட்ரை பண்றேன் சார், டிலே ஆகுதுன்னா இன்னும் டிலே ஆகும். ஆனா நான் எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு ரெமெடி என்னன்னா, ஸ்வயம்பர பார்வதி யந்திரத்தை நான் கொடுக்குறேன். ஒரு பிரச்சனைக்கு 3 வழிகள். எப்படின்னா, யந்திரம், மந்திரம், தந்திரம். யந்திரானா நீங்க யந்திரத்தை பூஜை பண்ணணும், ஸ்வயம்பர பார்வதி யந்திரத்தை பூஜை பண்ணுங்க. மந்திரம், ஸ்வயம்பர பார்வதி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க ஒரு 5,000 10,000 தடவை. 3வது தந்திரம். தந்திரம் எப்படின்னா நிறைய இருக்கு, அதோட டீப்பான சப்ஜெக்ட். தந்திரம் பத்தி நான் போக வேணாம். ஆனா தந்திரம் யூஸ்வல் நான் சொல்றது என்ன, ஒரு கர்மத்தினால்தான் இந்த பிரச்சனை வர்றது இல்லையா, அந்த கர்மத்துக்கு ஒரு பாசிட்டிவான கர்மம் நீங்க பண்ணிடுங்க. அந்த கார்மிக் ரெமிடின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த திருமணம் நடக்கிற சான்ஸ் அதிகமாயிடும். இது சார் சயின்டிபிக்கா இல்லையா, இது லாஜிக்கலா இல்லையானா, நம்ம ருசி முனிவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. நீங்க எவ்வளவு மாடர்னான நீங்க ஜென்ரேஷன் ஆயிருந்தாலும் சரி, நீங்கள் மனிதர் தானே, உங்களுக்கு கூட எமோஷன்ஸ் இருக்குதானே, அது கண்டிப்பா உங்க மேல இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அந்த பிளானட்ஸ் எல்லாமே. அது நீங்க இருக்கிற ஜென்ரேஷன் வச்சு இன்ஃபுளுன்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாருக்கும் அதே தான். மகாபாரதத்துல ராமாயணத்துல எப்படி இருந்தாங்களோ மனிதர்கள், இப்போ கூட அப்படியே இருக்காங்க. அது இப்போ மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா திருமணம் நடக்கும், திருமணம் டிலே ஆகும், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் அதிகமாகிடும். ரொம்ப ஈஸியா நடக்கும். எப்படின்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, இந்த லீகல் இஷ்யூஸ் இல்லாத ப்ராப்பர்ட்டி, ரொம்ப நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்கலாம். சில பேர் வீடு கட்டிட்டு பாதியில நிப்பாட்டிடுவாங்க, அந்த மாதிரி இல்லை, இது ரொம்ப கிளியரா நடக்கும். ஆனா அட் த சேம் டைம் உங்க ஜாதகத்துல உங்க கை ரேகையில கிரகங்கள் உங்க சதுர்த்த பாவத்தை நல்லா இருக்கா, லைன்ஸ் இல்லாத ஒரு டைம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னா அந்த அஃப்ளிக்ஷன் இருக்கக்கூடாது. கையில 12 பாவங்கள் பாக்குறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. எப்படின்னா ஹெட்லைன் ஃபேட்லைன் வெஸ்டர்ன் பாராமீட்டர் சொல்றாங்க, அப்படி இல்லை. ப்ராப்பர்ட்டி பண்ணுவீங்க, யோகம் இருக்கு. குடும்பத்துல ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கும், என்விரான்மெண்ட், நல்ல சந்தோஷமா இருப்பீங்க. பித்ராஜித சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு. உங்க அப்பாவுக்கு ரொம்ப சக்சஸ் இருக்கு. தசம பாவத்தில் இருக்கிற குரு ஒரு சுக்கிரனால கண்டிப்பா ஜாப்ல ப்ரோக்ரஸ், புது ஜாப் கிடைக்கிற சான்சஸ், ஜாப்லயே ஒரு நேம் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனா அவருக்கு ஒரு நேம் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த டைம் பீரியட்ல இந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி வரும். ஸோ 12வது வீட்டுல கேதுனால ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ், ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸை நீங்க மீட் பண்றது, அந்த மாதிரி கோவில்களுக்கு நீங்க போற வாய்ப்பு அதிகமாயிடும் இந்த டைம் பீரியட்ல கன்னி ராசியில பிறந்தவருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் கன்னி ராசியில பிறந்தவருக்கு.